ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டது நாங்க தான் எங்களுடைய செயல்பாடுகளால் தினந்தோறும் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். உண்மைதான். திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திறக்கப்படும் கட்டிடங்களும் அறிவிக்கப்படும் திட்டங்களும் மக்கள் பயன்பாட்டிற்காகவா இல்லை டெண்டர் எனும் பெயரில் கொள்ளையடிக்கவா என்பதையும் இங்கு பார்க்க வேண்டியுள்ளது. திறந்த கட்டிடத்தை மீண்டும் திறப்பது, தொடங்கிய திட்டத்தை மீண்டும் தொடங்கி வைப்பது, திட்டப்பணிகள் முடியும் முன்பே விளம்பரத்திற்காக திறப்பது போன்றவைகளால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மக்களின் வரி பணம்தான் வீண். தமிழ்நாடு முழுக்க திமுக அரசு பெரும் விளம்பரத்துடன் பெரும் செலவில் தொடங்கிய பல திட்டங்கள் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் வீணாக உள்ளன. அக்டோபர் 2025 பெரும் விளம்பரத்துடன் 53 கோடி ரூபாய் செலவில் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட கொளத்தூர் அலங்கார மீன் வர்த்தக மையம் இன்று மீனின்றி மீன் சந்தை போல் உள்ளது. கடை வாடகை 17,500 வரை நிர்ணயிக்கப்பட்டதால் சிறு வர்த்தகர்கள் அச்சத்தில் பின்வாங்கியுள்ளனர். கொளத்தூரில் உள்ள சாதாரண கடைகள் மாதம் 10,000 ரூபாய்க்கு இயங்குகின்றன. ஆனால் அரசு நிர்ணயித்த வாடகை வர்த்தகர்களை வெளியே தள்ளியுள்ளது. 20% வாடகையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இன்னும் அரசு செவி மடுக்கவில்லை. மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக என கூறி கட்டப்பட்ட பெரும் கட்டிடம் தற்போது வீணாகியுள்ளது. நவம்பர் 2025 துணை முதலமைச்சர் உதயநிதி பெரும் விளம்பரத்துடன் திறந்து வைத்த 11,81,00,000 செலவில் புனரமைக்கப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகம் பூட்டப்பட்டே உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள், பணியாளர் அறைகள், சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை, மூத்த குடிமக்கள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட அனைத்தும் திறக்கப்படாமல் சேவைகள் அனைத்தும் காகிதத்தில் மட்டும் உள்ளன. கட்டிடத்தை திறக்காமல் மக்கள் வசதிகளை பூட்டி வைப்பது அரசின் நிர்வாக சோம்பேறித்தனம் என்று விமர்சிக்கப்படுகிறது. 40 கோடி ரூபாய் செலவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட போக்குவரத்து துறை தலைமையகத்தில் பல மாடிகள் காலியாகவே உள்ளன. போக்குவரத்து அருங்காட்சியகம் இன்னும் வரவில்லை. ஊழியர்கள் பழைய எழிலகத்தில் தங்கியிருப்பதால் புதிய கட்டிடம் பூட்டப்பட்ட அரண்மனை போல உள்ளது. புதிய தலைமையகம் பழைய அலுவலகத்தின் நிழலில் சிதைந்து போகிறதென விமர்சிக்கிறார்கள் மக்கள். 2024 டிசம்பரில் 42 கோடி ரூபாய் செலவில் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட முடிச்சூர் பேருந்து நிலையத்தில் 150 பேருந்துகளுக்கான கொள்ளளவு இருந்தும் 15 பேருந்துகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. தனியார் பேருந்துகளை இந்த பேருந்து நிலையத்திற்கு மாற்ற முடியாததால் இந்த நிலையம் வெறிச்சோடிய கல்லறை போல உள்ளது. பேருந்துகள் இல்லாத பேருந்து நிலையம் என விமர்சிக்கும் மக்கள் இது அரசின் திட்டமிடல் தோல்வியே என்கின்றனர். 2025 5 கோடி ரூபாயில் திறக்கப்பட்ட நாட்டு நாய் இனப்பெருக்க மையம் 51 நாய்க்குட்டிகளுடன் மூடப்பட்டே உள்ளது. 9 வம்சாவளி நாய்களை வாங்கிய கால்நடை பராமரிப்புத்துறை இன்று மூடப்பட்ட கூண்டிற்கு காவல் காப்பது போல் உள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் நாய்களுக்கு அரண்மனை, ஆனால் பயன்பாடு என்னவோ 0 என்று விமர்சிக்கப்படுகிறது. 150 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து உருவாக்கப்பட்ட இந்த திட்டங்கள் இன்று வீணாக கிடக்கின்றன. அரசின் அலட்சியம், நிர்வாக சோம்பேறித்தனம், திட்டமிடல் குறைபாடு உள்ளிட்டவற்றால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. கட்டிடம் கட்டுவது எளிது, உயிர் ஊட்டுவது கடினம் என்ற தத்துவ உண்மை இங்கு வெளிப்படுகிறது. விளம்பரத்திற்காக மட்டுமே கட்டிடங்களை திறந்த அரசு அதை மக்கள் பயன்படுத்தும் வகையில் உயிரூட்ட தவறியது பெரும் தோல்வியே. அரசின் இந்த அனைத்து அலட்சியத்திற்கும் வரும் தேர்தலில் மக்களே தக்க தண்டனை அளிப்பார்கள். இதுபோக தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் என பல கட்டிடங்களும் பூங்காக்களும் திறக்கப்பட்டும் பயன்பாடின்றி இருக்கின்றன. சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரம் சாலைகள் முறையாக பாதுகாப்பு இல்லாமல் உள்ளன. அதனால் நிகழும் விபத்துகளில் அப்பாவி மக்கள் உயிரிழக்கின்றனர். பல இடங்களில் சுத்தமான குடிநீர் இல்லை. இப்படி அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் விளம்பரத்திற்காகவும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காகவும் மட்டுமே தொடங்கப்படும் திட்டங்களால் யாருக்கு என்ன பயன்? ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடு, மக்களுடன் முதல்வர் இதுபோன்ற விளம்பர திட்டங்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் எத்தனை விளம்பரங்கள் செய்யப்பட்டதென்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவர். ஆக திட்டங்களை தொடங்கி வைப்பது மட்டுமே சாதனை இல்லை. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதுவே இல்லாமல் வெற்று வாய் வார்த்தைகளும் வசனங்களும் தேர்தல் வெற்றிக்கு கை கொடுக்காது என்பதை வரும் தேர்தல் முடிவுகள் ஸ்டாலினுக்கு உணர்த்தும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.